பிரியமானவர்களே, ஆமின் வளையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று உயிரின் மதிப்பு உணர்ந்திட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். மனித வாழ்க்கை மிகவும் அரியதும் அர்த்தமுள்ளதுமான ஒரு பயணம். சில நேரங்களில் வாழ்க்கை சுமையாக தோன்றலாம். தோல்வி, தனிமை, மன அழுத்தம் போன்றவை மனிதரை மிகவும் இருண்ட எண்ணங்களுக்குள் இழுத்துச் செல்லலாம். அவற்றில் மிக ஆபத்தான ஒன்று தற்கொலை எண்ணம். ஆனால் பல பெரிய சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், தலைவர்கள் எல்லோரும் வாழ்க்கையின் மதிப்பை பற்றி ஆழமாக பேசிச் சென்றுள்ளனர். அவர்கள் சொல்வது ஒன்று: எந்த இருளும் நிரந்தரம் அல்ல. வாழ்க்கை எப்போதும் புதிய அர்த்தத்தை கண்டுபிடிக்க வழிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதே ஆகும். உயிரின் மதிப்பு பற்றி பேசும்போது 3 முக்கியமான உண்மைகளை நினைவில் கொள்ள வேண்டும்: வாழ்க்கையின் மதிப்பு, நம்பிக்கையின் சக்தி மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவு. முதலாவது, வாழ்க்கையின் மதிப்பு. ஒவ்வொரு உயிரும் அரிய ஒன்று என்பதனை உணர வேண்டிய ஒரு அற்புதமான சிந்தனை. மனிதன் வாழ்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு அரிய வாய்ப்பு. தமிழின் புகழ்பெற்ற சான்றோன் திருவள்ளுவர் மனித வாழ்க்கையின் நெறியை பற்றி பல ஆழமான கருத்துக்களை கூறியுள்ளார். அவர் சொன்ன ஒரு சிந்தனை இங்கே குறிப்பிடத்தகுந்தது. அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் குறளின் 32 இவ்வாறு கூறுகிறார்: அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்தளின் ஊங்கில்லை கேடு. நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தை போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவும் இல்லை. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானது வேறில்லை என்கிறார். சில நேரங்களில் மனிதன் தன்னை பயனற்றவன் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகில் ஒரு தனித்துவமான இடம் உள்ளது. ஒருவரின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு தெரியாமல் கூட பலரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். இரண்டாவதாக, நம்பிக்கையின் சக்தி. இருளுக்கு அப்பால் ஒளி இருக்கிறது. தற்கொலை எண்ணம் பெரும்பாலும் இது முடிவில்லாத பிரச்சனை என்ற எண்ணத்திலிருந்து வருகிறது. ஆனால் வரலாறு கூறுகிறது, மிகப்பெரிய சோதனைகளை கடந்து வந்தவர்களே உலகிற்கு பெரும் உத்வேகம் அளித்துள்ளனர். விக்டர் பிராங்கல் என்ற மனவியல் அறிஞர் ஒரு முக்கியமான கருத்தை கூறியுள்ளார். அதாவது, ஒரு மனிதனிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் தன் அணுகுமுறையை தேர்வு செய்யும் சுதந்திரம். இதன் பொருள் என்னவென்றால், சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் நாம் அதற்கு எப்படி பதில் அளிக்கிறோம் என்பது நம்முடைய சக்தியை பொறுத்ததே. அதேபோல் மாயா ஆஞ்சலோ என்கிற எழுத்தாளர், "You may encounter many defeats, but you must not be defeated" என்கிறார். இந்த கருத்து வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை சொல்கிறது. தோல்விகளை நாம் சந்திக்கலாம், ஆனால் அத்தோல்விகள் நம் வாழ்வை முடித்துக் கொள்ள நம்மை இட்டுச் செல்லக்கூடாது. ஒரு இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் காலை வந்துவிடும். மனவேதனை, தனிமை, மன அழுத்தம் ஆகியவை நிரந்தரமானவை அல்ல, அவை மாற்றப்படக்கூடியவையே. மூன்றாவது முக்கியமான உண்மை, ஒருவருக்கொருவர் ஆதரவு. மனித உறவின் சக்தி. மனிதன் தனிமையாக வாழ்வதற்காக உருவாக்கப்படவில்லை. நம்மை சுற்றியுள்ள உறவுகள், நண்பர்கள், குடும்பம், சமூகமே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. புத்தர் ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்தியுள்ளார்: துன்பம் வாழ்க்கையின் ஒரு பகுதி, ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற வழியும் உள்ளது. இந்த விடுதலை பெரும்பாலும் மற்றவர்களுடன் பேசுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. மனதில் இருக்கும் வழியை உள்ளே வைத்துக் கொள்வது அதை அதிகமாக்கும். ஆனால் அதை பகிர்ந்து கொள்ளும் போது அது மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். பல சமயங்களில் ஒருவர் சிரித்துக் கொண்டிருப்பார், ஆனால் உள்ளே மிகவும் வலியுடன் இருப்பார்.
அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு நண்பனின் கவனம், ஒரு குடும்ப உறுப்பினரின் அன்பு அல்லது ஒரு ஆலோசகரின் வழிகாட்டுதல் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய வார்த்தைகளை இங்கே சிந்திப்பது மிகவும் சால பொருத்தமாகும். அவர் கூறியுள்ளார், "The sole meaning of life is to serve humanity." மற்றவர்களுக்கு நாம் தேவையானவர்கள் என்பதை உணரும் போது வாழ்க்கை புதிய அர்த்தத்தை பெறுகிறது. எனவே நாம் வாழ்வின் மதிப்பினை உணராமல் தற்கொலையை ஒரு தீர்வாக எண்ணுகிற பொழுது அது ஒரு தீர்வு அல்ல. அது பல தீர்வுகளை இழக்கும் ஒரு முடிவு. வாழ்க்கை பல நேரங்களில் சிக்கலானதாகவும் வேதனையானதாகவும் தோன்றலாம். ஆனால் மனித வரலாறு சொல்லும் உண்மை என்னவென்றால், நம்பிக்கை எப்போது மனிதனை மீண்டும் எழுப்பிவிடும். வாழ்க்கையின் மதிப்பை உணர வேண்டும். நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்க வேண்டும். உலகின் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் கூறியதைப் போல, வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரே நேரத்தில் ஒரு அரிய வாய்ப்பும் கூட. இருளான தருணங்களில் கூட ஒரு சிறிய ஒளி போதும் பாதையை மாற்ற. எனவே நம் உள்ளங்களில் நாம் இருத்திக் கொள்ள வேண்டிய உண்மை, உயிர் அரியது, நம்பிக்கை அவசியம், மனித அன்பு உயிர்களை காப்பாற்றும் சக்தியுடையது. நன்றி.